ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. என்னென்னு பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு அவிச்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. நான் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் காலி பண்ணிடுவாங்க. இப்போ நாம் பனங்கிழங்குல டேஸ்டான ஹல்வா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பனங்கிழங்கு நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் தூள் உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அது தோலெல்லாம் எடுத்துட்டு நார் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. மையா அரைச்சிக்கோங்க. அரைச்சி வடிகட்டுறதுல போட்டு நல்லா வடித்து அந்த நாரெல்லாம் எடுத்துடணும். நாரெல்லாம் எடுத்து தனியாக வடித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அடிக்கணமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை போட்டு நல்லா பொரிச்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பனங்கிழங்கு விழுதை இதில் சேர்த்து நல்லா அந்த நெய்யிலேயே வச்சு கிண்டணும். நல்லா கிண்டணும். ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க. நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வரும்போது நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு நல்லா இது மாதிரி கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு தண்ணி வற்றி நல்லா கடைசியில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ கடைசியில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டு நல்லா கிளறி விடணும். கலந்து விட்டு நம்ம எவ்வளோ நேரம் நம்ம கைவிடாமல் கலந்து விடுறோமோ அதில் அடி பிடிக்காது. நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து வரும்போது கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா கலந்து விட்டு அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் எடுத்து சூடு ஆறுனதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நம்மளாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பனங்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை அழகாக சாப்பிட்ருவாங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.